ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? வாட்ஸ்அப் வந்து பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம அன்பிளாக் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். பட் என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். நம்ம சப்மிட் பண்ணி ஏதோ ரிக்வெஸ்ட் அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம சரி வாட்ஸ்அப் தானே பிளாக் ஆகிடுச்சு, நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதில் லாகின் பண்ணுறேன். அதிலே லாகின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஆகாது. ஓகேங்களா? என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பர்சனல் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அர்ஜென்ட்டாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு கான்டாக்டாக இருக்கும். இந்தமாரி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அது எப்படி அன்லாக் பண்ணுறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி வருது, நான் வாட்ஸ்அப்பையும் ஓப்பன் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், அப்பயும் பிளாக்னே தான் வருது. வாட்ஸ்அப் தானே அதுமாரி வருது. வாட்ஸ்அப் மேனேஜர் நம்ம பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தாலும் திருப்பி அதுலேயும் இதேமாரி தான் வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் சப்போர்ட்னு தான் வரும். ஓகேங்களா? இது கொடுத்தா கூட மெயில் போகிற மாரி தான் வரும் மோசம். பட் நமக்கு வந்து இது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற மாரி வராது. ஓகேங்களா? என்னடா இந்த நம்பருக்கு மட்டும் எதில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகலை, மற்ற செல்லுலேயே போய் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து பிளாக்னே தான் வரும். இதை எப்படி ரெக்டிஃபை பண்ண தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ ஓகே, வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து மெசேஜுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மெசேஜ் வந்துருச்சு. மெசேஜை வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கம்ப்ளீட் கொடுத்தோன்னே பட் ஆனால் பிளாக்னு வருது. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரிக்வெஸ்ட் ரிவ்யூன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணினா இந்தமாரி வரும். இதில் டீம்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு இருக்குது பாருங்கள் மேலே ப்ளூ கலர், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இந்தமாரி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணணும்னா, மேலே 3 ஐஃபோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஹெல்ப் சென்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஹெல்ப் சென்டரை கிளிக் பண்ணோடனே மேலே ஸ்கொயரில் பண்ணுங்கள். அதில் கெட் டு இன் டச் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இதில் வரும் பாருங்கள், கான்டாக்ட் வாட்ஸ்அப் மேனேஜர் சப்போர்ட்டு, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சப்போர்ட்டு. அப்போ நம்ம பிஸ்னஸ் சப்போர்ட் தான் என்னது இதாகிடுச்சு. அதனால் அந்த இதில் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு குரோமில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? குரோமில் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா குரோம்லேயே யூஸ் பண்ணுங்கள். எனக்கு அந்த ப்ரௌசரில் ஒர்க் ஆகலன்றது நான் குரோம் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த லிங்கை காப்பி பண்ணதை இதில் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னே இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் கான்டாக்ட் வாட்ஸ்அப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி நம்மளுக்கு ஸ்கொயர் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரோட கண்ட்ரி என்ன கண்ட்ரியோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட பிளாக் ஆன வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா? இந்த நம்பர் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி, நீங்கள் ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் நம்மளுக்கு வரும். இல்லை அதில் கொடுத்துருக்க மெயில் ஐடி இல்லை, நீங்கள் எந்த மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி கொடுத்துங்க. இந்த மொபைல் எனக்கு இந்த மெயில் ஐடி லாகின் இருக்கிறதால அந்த மொபைல் கொடுத்துட்டு டிவைஸ் என்னவோ ஆண்ட்ராய்டு ஐஃபோனா அதில் ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதனால் வந்து பிளாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வேணால் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? நான் இதில் டைப் பண்ண இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்தவொடனே நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கணும். இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக டைப் பண்ணிங்க. என்ன பிரச்சனைன்றதை டைப் பண்ணுங்கள். என்னென்ன டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஹலோ வாட்ஸ்அப் டீம், மை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இஸ் பிளாக்டு. ஐ எம் சாரி, ஐ இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி ஆப் பை மை மிஸ்டேக். ப்ளீஸ் அன்லாக் மை வாட்ஸ்அப் அக்கௌண்ட். ஓகேங்களா? இட்ஸ் மை வெரி important number, so I want very urgent please. இது ரொம்ப அர்ஜென்ட்ஸான்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்டு மை வாட்ஸ்அப் அந்த நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கண்ட்ரி கோடோட போட்டு இது பண்ணுங்கள். ஓகேங்களா? +91 வந்து இந்தியாவோட கண்ட்ரி கோடு. அந்த +91 போட்டு அது இது பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கண்ட்ரியோ அந்தந்த கண்ட்ரிக்கு என்னவோ அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் நம்பர் போடுங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் நம்பர் போட்டு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு இமிடியட்லி அன்பிளாக் கொடுத்துட்டு கீழே தேங்க்யூன்னு போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது போவோம். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா பாருங்கள், அந்த இதால் உங்களுக்கு லாய்ச்சானு. பட் எதுவுமே இல்லை அப்படின்னா சென்டு கொஸ்டின் வந்து டேரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது என்னென்னா இதில் வேறு ஏதாவது இருக்கா, இப்போ இதில் அன்பிளாக்ன்ற இதுவே காணும். வேறு ஏதாவது பிரச்சனைலாம் நமக்கு இதாகிடுச்சுன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த இதில் நம்ம எதுவுமே இந்த கொஸ்டின் எதுவுமே நமக்கு தேவைப்படல அப்படின்னும் போது
டைரெக்டாக சென்டு கொஸ்டின் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சென்ட் கொஸ்டின் கொடுத்தோன்னே சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ணுங்கள். 1 hour கழிச்சு நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துல அந்த மெயிலுக்கு வந்து மெசேஜ் வரும். ஓகேங்களா, 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு மெயிலை போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, மெயிலில் பாருங்கள் சப்போர்ட் வாட்ஸ்அப் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து பார்த்தீங்களா, அதில் ஆல் மெயில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அது ஒன்று தான் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் மெயிலு. இந்த மெயில் ஐடி எந்த டைம் வந்து நான் பாருங்கள், கரெக்டாக நான் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து 8 மணி, ஒரு 1 hour கழிச்சு 9 மணிக்கு எனக்கு இந்த மெசேஜ் வந்து. ஓகேங்களா, இதில் இருக்கிற மேட்டரை ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். ஓகேங்களா, என்ன வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லாக் பண்ணிட்டோம், பட் நீங்கள் வந்து புதுசாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இது பண்ணிக்கிங்க, லாகின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரியும்னா அதை ஃபுல் டீட்டெயிலையும் வந்து நான் காப்பி பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பாருங்கள். வணக்கம், உங்கள் செய்திக்கு நன்றி. எங்கள் அமைப்பு உங்கள் கணக்கை செயல்பாட்டை எங்கள் சேவை விதிமுறையை மீறுவதாக கொடியிட்டு உங்கள் ஃபோன் எண்ணை தடை செய்துள்ளது. ஒரு பயனாளர் நாங்கள் உங்களை மதிக்கின்றோம், மேலும் இதனால் ஏற்பட்ட குழப்பம் அல்லது சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்கள் கணக்கின் செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்த பிறகு தடையை நீக்கியுள்ளோம். எனவே நீங்கள் இப்போது வாட்ஸ்அப்பை அணுக வேண்டும். அடுத்த கட்டமாக வாட்ஸ்அப்பு உங்கள் ஃபோன் எண்ணை மீண்டும் பதிவு செய்து உங்கள் அணுகலை இருப்பதை உறுதி செய்து பரிந்துரைக்கலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் பதிவிக்க எங்கள் இணையதளத்தை பார்வையிடலாம். இந்த உதவி மையம் கட்டுரை வாட்ஸ்அப்பை எவ்வாறு பொறுப்புடன் பயன்படுத்துவது என்பதை பற்றி மேலும் அறியலாம். குறிப்பு: அதிகப்படாத பயன்பாடு சாதனங்கள் அல்லது வாட்ஸ்அப்பின் பதிவு அல்லது ஜெயில்ப்ரோக்கன் அல்லது ரூட் செய்யப்பட்ட சாதனங்கள் நாங்கள் ஆதரவு வழங்க மாட்டோம். இந்த கட்டுரையில் நாங்கள் ஆதரிக்கும் இயக்க முறைமை பற்றி மேலறிய வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னென்னா நீங்கள் வந்து புதுசாக இப்போ வாட்ஸ்அப்பு பிஸ்னஸோ இல்லை வாட்ஸ்அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு வாட்ஸ்அப் வந்து என்னோடய இது வந்து நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் லாக் ஆகிடுச்சு. அதனால் வாட்ஸ்அப் பிஸ்னஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கேட்குறேன். ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போடும் போது நமக்கு வந்து காண்டாக்ட் சப்போர்ட்டு தான் போயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு அன்லாக் ஆனதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அதேமாதிரி தான் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள் ஓடிபிக்காக வெயிட்டிங்கு. ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பாருங்கள் வந்துச்சுங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அலோ கொடுங்க. 2 டைம் அலோ கொடுத்துட்டு வாட்ஸ்அப் நேம்னாவோ அந்த நேம் கொடுத்துங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறம் இந்தமாரி ஃபார்வர்ட் கேட்கும். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிடும். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம என்னென்ன சேட்டிங் இருந்தோ எல்லாமே வந்து ரீஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, இந்தமாரி நம்ம அர்ஜென்ட்டில் இது பண்ணியிருக்கும்போது இந்தமாதிரி ஆயிடுச்சுன்னா இந்தமாதிரி ரீஸ்டோர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நமக்கு வாட்ஸ்அப் பழைய காண்டாக்டில் நம்ம என்னென்னலாம் சேட் பண்ணுமோ அது எல்லாமே அப்படியே இருக்கும். வாட்ஸ்அப் பிளாக் ஆகிடுச்சு அதனால் நமக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஓகேங்களா, அன்இன்ஸ்டாலே பண்ணாலும் திரும்பி ஓப்பன் பண்ணும்போது நம்ம ரீஸ்டோர் கொடுத்தா மொத்த இதுவுமே நம்மளுக்கு வந்து ரீஸ்டோரு ஆகிடும். ஓகேங்களா, இப்போ போய் பாருங்கள் நான் சேட் பண்ணது எல்லாமே எனக்கு ஓப்பன் ஆகிடும். கெட் ஷட் அதை கொடுத்து ஆஃபர் என்ன டைப் பண்ண சொல்லு. நாட் நவ் கொடுத்தீங்கன்னா அதுமாரி ஆகிடும். இதில் கேட்டகரி இந்தாண்ட சேட்டில் கொடுக்கும்போது நெவர் கொடுத்து டன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் சேட் பண்ண எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுறது. இது வந்து நான் பிஸ்னஸ் இது வாட்ஸ்அப் தான் இது லாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். பட் இதுவே வாட்ஸ்அப் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாட்ஸ்அப் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறது, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். பிளாக்ல இருந்ததில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு டிக் ஆகிடும். ஓகேங்களா, வெரிஃபை அக்கௌண்ட் வந்து டிக்காக ரீஸ்டோர்னு சொல்லி வந்துடும். வாட்ஸ்அப் மேனேஜர் ஓப்பன் பண்ணோன்னே இந்தமாரி வந்துடும். பிளாக்ல இருந்தது நமக்கு டிக் மார்க் காமிச்சு வெரிஃபை நம்பர் வந்துடும். நம்ம நார்மலாக எப்பயுமே ஓப்பன் பண்ணுற மாரி ஃபோன் நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. இது பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ. இது வாட்ஸ்அப்பில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி தான் வந்து ரீஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, இதுலேயும் பேக்கப் கேட்கும். நீங்கள் ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா அந்த சேட்டிங்கோடு வந்துடும். நான் வந்து ஆல்ரெடி இது வேறு இது நான் உங்களுக்கு இது புரியுது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இது ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஓடிபி கேட்கும். நார்மல் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோம்ல புதுசாக அதேமாரி தான் ஓப்பன் பண்ணுறது. இதில் நம்ம வெரிஃபை இருந்து ஓகே கொடுத்தா கன்ஃபியூ ஆகும். இல்லைன்னா அலோ கொடுத்துட்டு நேம் மட்டும் போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
பேக்கப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். அது எந்த மெயில் ஐடி கிவ் பர்மிஷன் கொடுத்து அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகும். எனக்கு பேக்கப் இல்லை, ஏன்னா நான் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன், இது யூஸ் பண்ணல. இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக காமிச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா இதுவுமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இதோட இன்னும் புதிய அப்டேட்டில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, பாய்.